அரசு வணிக தொழில் முயற்சிகளை முகாமைத்துவம் செய்வதற்கான புதிய கட்டமைப்பொன்றை உருவாக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கான சட்டமூலம் தயாரிக்கப்பட்டு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் திருத்தங்களை மேற்கொண்டு புதிய சட்டமூலம் ஒன்றை துரிதமாக தயாரிப்பதற்கு நேற்று கூடிய அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி மாவட்ட விலாக் நிகழ்ச்சியில் இதனை குறிப்பிட்டார். முதலீட்டாளர்கள் நாட்டுக்கு வராமைக்கு 3 காரணங்கள் காணப்படுகின்றன. அதில் பிரதான காரணம் ஊழல். அரசியல் மட்டத்தில் அதனை நாம் முற்றாக இல்லாதொழித்துள்ளோம். 2வது காரணம் அனுமதிகள் வழங்குவதில் உள்ள தாமதம். 3வது காரணம் வரி. முதலீட்டாளர்கள் தொடர்பிலே எமது வரிகள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த விடயங்களை இலகுவாக்கி நாம் புதிய வழிமுறையை உருவாக்குவோம். அரசு வணிக நிறுவனங்களை முகாமைத்துவம் செய்வதற்கான குழுமம் ஒன்றை உருவாக்குவதற்கு நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. அதன் முழு அதிகாரமும் அரசாங்கத்துக்கே காணப்படும். அதன் தலைவர் நிதி அமைச்சின் செயலாளர் ஆவார். அமைச்சின் அதிகாரிகளை பணிப்பாளர்களாக நியமிக்கப்படுவார்கள். அத்துடன் துறை சார்ந்த அதிகாரிகள் அதற்காக நியமிக்கப்படுவார்கள். நாட்டில் நீண்டகாலமாக நிறுவன ஒழுங்குமுறை சுற்றறிக்கை ஒன்று காணப்படுகிறது. எங்களால் செயற்பட முடியாத அளவில் அந்த சுற்றறிக்கை காணப்படுகிறது. அதிலிருந்து இந்த குழுமம் விலக்களிக்கப்படும். திரைசேரியிலிருந்து விடுவிக்கப்படும். இந்த நிறுவனம் உருவாக்கப்படுவது நிறுவனங்களை விற்பனை செய்வதற்காக அல்ல, முறையான இலகுவாக செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உருவாக்குவதற்கே ஆகும். ஆம், அவை அனைத்தும் ஒன்றிணைந்த குழுமமாக உருவாக்கப்படும். வரையறுக்கப்பட்டதாகவையும் அதற்கு பிறகு எதுவும் விற்பனை செய்யப்பட மாட்டாது.